ஆ ஆ பூலோகத்திலிருந்து நீ கட்டுகிறது எதுவோ ஆ ஆ பரலோகத்தின் திறவுகோல். பரலோகத்தினுடைய திறவுகோல் யாரு? இயேசு. பரலோகத்தின் திறவுகோல் என்னதுங்க? விசுவாசம். பரலோகத்தின் திறவுகோல் யாரு? இயேசு கிறிஸ்துவின் நாமம். பரலோகத்தின் திறவுகோல் தான் என்னதுங்க? இப்போ யார் சாவி வச்சுக்கிறாங்க பாரு. அந்த காலத்தில் வந்து அந்த ஒரு வீட்டு கொத்து சாவி யாருக்கிட்ட இருக்குதோ அது ரொம்ப பெருசு. அவங்க அம்மா வச்சுருக்கோம். கல்யாணம் ஆன பேர் தான் என்ன பண்ணால் மருமக கிட்ட இந்த சாவி கொத்து சாவியை கொடுக்கும். யாருக்கிட்ட கொத்து சாவிக்கு தான் அவங்க தான் அதிகாரம். சொல்லுங்கள், யாருக்கிட்ட கொத்து சாவிக்கு தான் அவங்க தான் யாருங்க நாட்டாம பண்ண முடியும், ஆள முடியும். அதனால் கொத்து சாவி எடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஐயர்வாள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த துணியில் கட்டிட்டு இடுப்பில் என்ன பண்ணுவாங்க, எப்போதும் கொத்து சாவியை முடிஞ்சு வச்சுருப்பாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க இதெல்லாம் கொத்து சாவியெல்லாம்? அப்போ சாவிக்கு என்ன சொல்லுது? சாவிக்கு என்னத்தை சொல்லுது? அதிகாரம். சாவிக்கு என்ன ஆகுதுங்க? அதிகாரம். அதுதான் சொல்கிறார், பரலோகத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன். ஆண்டவர் பல திறவுகோள்களை உனக்கு கொடுத்துருக்கார், பல சாவிகளை கொடுத்துருக்கார், பல அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், பல வல்லமைகளை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஜெபத்தில் நீ என்ன பண்ணுற? இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அந்த பரலோகத்தின் திறவுகோல் இருக்கிறபடினால நீ பூமியில் எதெல்லாம் கட்டுறியோ அதெல்லாம் கட்டப்படும். இயேசுவின் நாமத்தினால் என் பிள்ளை என் வாழ்க்கையை கட்டுறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால என் மகளுடைய வாழ்க்கையை நான் கட்டுறேன். இந்த வியாபாரத்தை கட்டுறேன். இது இடிஞ்சு போகக்கூடாது. இந்த ஊழியம் கட்டப்படட்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த குடும்பம் கட்டப்படட்டும். என்னோட வாழ்க்கை கட்டப்படட்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கட்டப்படனா ஆசீர்வதிக்கிறேன். இது ஆசீர்வதிக்கப்படட்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை பலவிதமான கட்டுகள் இருக்குமென்னா, பிசாசின் கட்டுகள், பொல்லாத சக்தியின் கட்டுகள், சாத்தானின் கட்டுகளுக்கு தான் இயேசுவின் நாமத்தின் அந்த வியாதியின் கட்டை நான் அவிழ்க்கிறேன். இந்த சத்துருவின் கட்டை அவிழ்க்கிறேன். அவங்களுக்கு விரோதமாக செஞ்சுக்கிற மந்திரவாதத்தின் கட்டுகளை எல்லாம், பில்லி சூனியத்தின் கட்டுகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நுகத்தடிகளை எடுத்து போட்டுக்கிறேன். அவிழ்க்கப்படுவதாக. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு மாடு போச்சுன்னு வச்சிங்களேன், அந்த மாடை போய் என்ன பண்ணுவான், எஜமானுடைய மாடை யாரோ கட்டி வச்சிடுவான். கட்டி வச்சிட்ட பிறகு அதால் என்ன பண்ண முடியாது, மீண்டும் திரும்பி என்ன பண்ண முடியாது, வீட்டுக்கு போகவே முடியாது. அப்போ எப்போ கட்ட அவிழ்க்கிறாங்களோ அப்போ தான் அது என்ன பண்ண முடியும், போக முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த நாமத்தில் அதிகாரம் கொடுத்துக்கிறார், ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார், ஒரு திறவுகோலை கொடுத்துக்கிறார், ஒரு விசுவாசத்தை கொடுத்துக்கிறாரு. உங்களால் என்ன பண்ண முடியும்? அவர் உயர்ந்து இருக்கிறாரு. அவர் செயல்பட மாட்டார், நீ தான் செயல்படணும். ஆண்டவர் சொல்ற, நீங்கள் பரலோகத்தின் திறவுகளை உனக்கு தருவேன். சொல்லுங்கள், உனக்கு நீ பூமியில் எதை கட்டுறியோ அது கட்டப்பட்டிருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால. யாரையும் சபியாதீங்க. அதனால தான் சொல்லுவேன், சில பேர் எங்கள் சொந்தக்கார்ட்ட சொல்லுவேன், எப்பா தயவுசெய்து என்னை பகைச்சிடாத, என்னை வெறுத்துறாத, எனக்கு விரோதமாக பண்ணிடாத, என் மேலே ஆசீர்வாதங்குது. வேதம் சொல்லுது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவளை சபிப்பேன்னு சொல்லி. அதனால் என்ன பண்ண, பகைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ண நம்மளுக்கு இடம் கொடுக்குறதே. சில நேரத்தில் நான் சொல்லுவேன், பகைக்காதீங்க, விரோதிக்காதீங்க, வெறுக்காதீங்க. நானும் அந்த மாதிரி யாரையும் பகைக்கிறது விரோதிக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தர் நம்ம மேலே அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் நீங்கள் திறவுகோல் உங்ககிட்ட இருக்குது, சாவி உங்ககிட்ட இருக்குது, அந்த நாமம் உங்ககிட்ட இருக்குது, விசுவாசம் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. நீ எதை கட்டுறியோ அது கட்டப்படும். சொல்லுங்கள், எதை கட்டுறியோ என்ன பண்ணாங்க, கட்டப்படும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என் பிள்ளையோட வாழ்க்கையை கட்டுறேன். ஆசீர்வதிங்க. தேவையில்லாத காரியங்களை இயேசுவின் நாமத்தின் இந்த செயல்களெல்லாம் இடித்து போடுகிறேன். இதையெல்லாம் அதமாக்குறேன், இதையெல்லாம் நிர்மூலமாக்குறேன். குடும்பத்துக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக, வியாபாரத்துக்கு விரோதமாக, படிப்புக்கு விரோதமாக, வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சில நேரத்தில் வந்து பிசாசு இப்படி தான் என்ன பண்ணுவான், எல்லாம் நரி மாதிரி உள்ளே பூர்வான். அதை எல்லாவற்றையும் காட்டி எது கட்டவிழ்க்கப்படும் அது கட்டவிழ்க்கப்படும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதே இன்னொரு வசனம் பண்ணுங்க. இது 18 16 18 வாசிங்களேன். சில பேர் 18 வாசிங்க. 18ஆம் அதிகாரம். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும்.
பாருங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை உருவாக்குறதுக்கான அதிகாரத்தை அவர் நாமத்தின் மூலமா கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? பூலோகத்தில் நீங்க எவைகளை கட்டுறீங்களோ பரலோகத்தில் என்ன பண்ண கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்க்கிறீங்களோ பரலோகத்தில் என்ன பண்ணோம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு பொய் சொல்ல மாட்டாருங்க. அதுக்கப்புறம் வசனம் படிங்க 19. அல்லாமலும் உங்கள் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ளுகிற போகிற காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு பாருங்க. கட்டுறது கட்டவிழ்க்கிறது அதிகாரத்தை குறித்து பேசணும். அடுத்தது ஜெபத்தை குறித்து பேசுறார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? கட்டுறது கட்டவிழ்க்கிறத குறித்து பேசுறார். அடுத்தது என்ன பண்றாரு? ஜெபத்தை குறித்து பேசுறார். ஜெபத்தை குறித்து பேசணும். அடுத்தது என்ன பேசுறாரு? ஜெபத்தில் நான் இருக்கிறேன் என்பதை 19 பேசுறாரு பாருங்க. அதுக்கு 20 அடுத்த வசனம் படிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது எங்க நாமத்தினால, ஜெபம்னா என்னதுங்க? அவர் நாமம் இருந்தா ஒரு ஆமென் சொல்ல. அவர் நாமத்திலே கூடி இருக்கும் போது அங்கே அவர்கள் நடுவிலே இருப்பேன். அதிகாரத்தை குறித்து பேசுறார், வல்லமையை குறித்து பேசுறார், ஜெபத்தை குறித்து பேசுறார். உடனே என்ன பண்றாரு? அதிகாரம், வல்லமை, ஜெபம் யார் பண்றாங்களோ உடனே அவங்க மத்தியில் நான் கூட இருப்பேன்றார். விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நான் செய்வேன்னு சொல்ல, என் நாமத்தை கொடுத்துக்கிறேன்ப்பா, என் பேரை யூஸ் பண்ணு சொல்லுங்க. என் பேரை என்ன பண்ணுங்க? யூஸ் பண்ணு. அதில் தான் அதிகாரங்குது, அதில் தான் வல்லம். நான் பாருங்க, விசுவாசிக்குமால் தான் செய்ய முடியும். கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கவும் தான் செய்ய முடியும். சில பேர் வீணில் வழங்குவான். அவர் சொல்கிறார் 10 கட்டில் ஒரு கட்டில் என் நாமத்தை என்ன பண்ணுங்க வீணில். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தா ஏசு நாமத்தை இப்போ ஏசுமே சும்மாவே ஏசு நாமத்தை உமாயை கட்டுறேன். சில பேர் பயபக்தியோடு கூட விசுவாசத்தோடு கூட எதற்கு தேவையோ அதற்கு தான் என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். எல்லாத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்த கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்றது? ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா அதிகாரத்துக்கும் மேலே, எல்லா கர்த்தத்துக்கு மேலே அவர் உயர்ந்து இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என்ன பண்றாருங்க? உயர்ந்து இருக்கிறார். அவர் உயர்ந்து இருக்கிறபடினால அந்த நாமத்தை நீங்க பயன்படுத்தும் போது பெரிய காரியம் நடக்கும். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம். யோவான் 14ஆம் அதிகாரம். பதிமூணு 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை பார்த்தீங்களா? என் நாமத்தினாலே. இப்போ அதிகாரம் எங்க இருக்கிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் அதிகாரங்குது. எங்க இருக்குதுங்க அதிகாரம்? எங்க இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்குது. அதிகாரம் உள்ள நாமம், வல்லமை உள்ள நாமம். ஜெபத்தில் அவர் எல்லா நாமத்துக்கு உயர்ந்து இருக்கிறாரு. அந்த நாமத்தில் அதிகாரங்குது. அந்த அதிகாரத்தை நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அதனால தான் சொல்ற, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பா என்ன பண்ணுங்க? இல்லை அவன் நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை குமாரனில் பிதா இருக்கிற மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். திருப்ப என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன். அப்போ அவர் நாமத்தை, அதிகாரம் இருக்கிறவங்க, விசுவாசம் இருக்கிறவங்க, அவர் உயர்ந்து இருக்கிறவங்க, அவர் நாமத்தை நாம தான் பயன்படுத்தணும். நாம பயன்படுத்தி நாம் ஏதாவது ஒன்று தேவனிடத்தில் கேட்கும்போது அது நடக்கும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு அதே வச்சுங்க, 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அப்படியே 16ஆம் அதிகாரம், இருபத்தி 24, 25. பாருங்க, அவர் உயிரோடு கூட எழும்புற வரைக்கும் அவர் நாமத்தினால என்ன பண்ணல? ஒன்றும் கேட்கவே இல்லை.
ஆ ஆ ஆ அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்க கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? செய்வார். ஜெபத்தில் அவர் நாமத்தை கேட்டுக்கொள்ளும் போது பிதாவானவர் நாமத்தை சொல்லும்போது ஜெபத்தை குறித்து சொல்கிறார். ஜெபத்தை குறித்து சொல்லும்போது கேட்கிறத குறித்து சொல்கிறார். ஆமேன். அதனால் கேட்கும்போது தான் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்குன்னு சொல்கிறாரு. கேட்கும்போது தான் என்ன பண்ண உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ ஜெபம் அதிகாரம் அவர் நாமத்தை பயன்படுத்தும் போது தான் சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷம் என்ன பண்ணுங்க, அடுத்த வசனம் போடு.